கன்னத்தோடு சில்லென்றுதான் சிக்கென்றுதான் ஒரு ஏஞ்சல் வருகிறாள். இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 கப், முந்திரியும் பாதாமும் எவ்வளவு வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம். ஃபுட் கலர் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ஹல்வா எப்படி பண்ணலான்ற ப்ரொசீஜருக்குள்ள போயிடலாம். அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சு அதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகணும். நெய் நல்லா உருகுன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம், அதை அப்படியே போடாம அது 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா பொன் நிறமா வறுத்துக்கோங்க. அது நல்ல பொன் நிறமா வறுத்து அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. அது சாப்பிட்டுடாதீங்க. நம்ம ஹல்வா செய்யறதுக்கு முந்திரி பாதாம் வேணும் இல்லையா? இப்போ அதே பேன்ல நம்ம கட் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா பைனாப்பிள் பீசஸ், அது நல்லா பேஸ்ட் பண்ணி அது நல்லா வடை கட்டி அந்த பேஸ்ட்டை இதுல போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா அதை குக் பண்ணிக்கணும். முந்திரி பாதாம் வறுத்த நெய்லயே அது நல்லா குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆயிட்டு இருக்கும்போது அதுல 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம். அந்த சர்க்கரையை அதுல போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பபிள்ஸ் பபிள்ஸா எவ்வளவு சூப்பரா இருக்கு. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது இல்ல? ஆனா அதுக்குள்ள சாப்பிடக்கூடாது. இன்னும் ப்ரொசீஜர் நிறைய இருக்கு. இதை நல்லா கிண்டி விடணும். இப்போ இதுல நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்ல 2 ஸ்பூன், அதுல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி இதுல ஊத்திக்கணும். ஊத்திட்டு இது நல்லா கலந்து விடணும். இது எதுக்குன்னா ஹல்வா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. பாருங்க ஹல்வா கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ இதுல நம்ம ஃபுட் கலர் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஃபுட் கலர் போடுறது இஷ்டம் இல்லாதவங்க போட வேண்டாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல நம்ம 1 ஸ்பூன் நெய் தான் முந்திரியும் பாதாமும் வறுக்கிறதுக்கு எடுத்தோம். இப்போ அதுல மிச்சம் இருக்கிற நெய் 1/4 ஸ்பூன் இதுல போடணும். இன்னொரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. பக்கத்துல இருந்து கிண்டிட்டே இருங்க. மிச்சம் இருக்கிற நெய் அதுல போட்டுடுங்க. நம்ம 2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா? ஸோ 2 ஸ்பூன் இப்போ முடிஞ்சிடுச்சு. எல்லா நெய் போட்டாச்சு. இப்போ அதுல நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பேன் கொட்டாம எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, பைனாப்பிள் ஹல்வா ரெடி.
இப்போ இது நம்ம ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த பைனாப்பிள் ஹல்வா புளிப்பா, இனிப்பா சூப்பரா இருக்குங்க. நான் சொல்றத விட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.